ஹலோ எவ்ரிபடி, திஸ் இஸ் ஹாஸ்னி பவித்ரா. கொஞ்சம் இங்கிலீஷ் வரும், தப்பாக நினச்சிக்காதீங்க. தேங்க்யூ எவ்ரிபடி. இன்னைக்கு எல்லாரும் எங்களை வந்து பிளஸ் பண்ண வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். எவ்வளோ படம் நம்ம எவ்வளோ ஹாரர் பார்த்துருக்கோம், எவ்வளோ கதை பார்த்துருக்கோம், பழிவாங்கதை பார்த்துருக்கோம், எவ்வளோ பார்த்துருக்கோம். பட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை உங்களால் பார்க்கவே முடியாது. ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு வந்திருக்குது பர்டிகுலராக பர்சனலாக என்னோட 8th மூவி அப்படின்றதுக்கு. என்ன படம் பண்ணாலும் சரி, ஃப்யூச்சரில் நான் என்ன படம் பண்ணாலும் சரி, திஸ் இஸ் மை ஃபேவரட். அண்ட் ப்ளீஸ் யாருமே மொபைலில் பார்க்காதீங்க, தேட்டரில் பாருங்கள் ப்ளீஸ். இந்த படத்தை கண்டிப்பாக போய் தேட்டரில் உங்கள் ஃபேமிலியோட போய் பாருங்கள். பயப்படுற மாதிரி தான் இருக்கும், பட் நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டுடே. அண்ட் டேரக்டரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஆகணும். ஆஃப்டர் திஸ் மூவி கண்டிப்பாக டேரக்டரை வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் நான் ஆசைப்படுறேன். பிகாஸ் இஸ் ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் திஸ் மூவி வில் கிவ் ஹிம் அ வெரி குட் கிரெடிட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். எல்லாருக்குமே வணக்கம். ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாருக்கும் வந்துருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த மர்மர் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டேரக்டர் கூட நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணி இந்த படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சொன்ன மியூசிக்கே இல்லை ப்ரோ இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ மியூசிக் இல்லாதது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா பொதுவாக எந்த படமாக இருந்தாலும் மியூசிக் ட்ரிவன் ஃபிலிம்ஸாக தான் இருக்குது இப்போ வர கட்டத்தில். ஆனால் ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து ஒரு மியூசிக் இல்லாமல் எப்படி இது ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஐ திங்க் வி அச்சீவ் சம்திங். ஸோ இது எல்லாருமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அப்புறம் என்னோட வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். வந்திருக்க மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ரொம்ப மிகப்பெரிய நன்றி. அப்புறம் திரையுலக கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் எடிட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஹேம்நாத் நாராயணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வந்து ஸ்டேஜ் மூலயமா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஸ்டேஜ் ஏறியிருக்கோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம ப்ரொடியூசர் சார் பிரபாகரன் சார், அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோடய ஃப்யூச்சரில் வந்து ட்ராமா, ஆக்ஷன், கமர்ஷியல் இப்படி ஏகப்பட்ட படங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் வரலாம். பட் இந்த மாதிரி ஒரு படம் நான் ஒர்க் பண்ணதை நினச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் என்னோடய லைஃப்பில் ஒரு சில நிறைய டைரக்டர்ஸ் கூட நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே வந்து ஒரு தாக்கம் இருக்கும். பேரனாமல் ஆக்டிவிட்டி மாதிரி படம் பண்ணணும், மியூசிக் இல்லாமல் படம் பண்ணணும், இப்படிலாம் நிறையா தாக்கங்கள் இருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு நினச்சா எனக்கு உண்மையில் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் எல்லோரும் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நம்புகிறோம். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். டைரக்டர் சார் வந்துட்டு அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ கிட்டத்தட்ட நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்காக. இன்றைக்கி எங்கள் படம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக அந்த ஸ்டேஜில் பேசுகிறோன்னா அதுக்கு அவருடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் ப்ளஸ் அவருடைய அந்த என்ன சொல்கிறது பிளானிங் எல்லாமே தான் காரணம். ஸோ இது மூலயமா எங்கள் எல்லோரும் லைஃபுக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் ரொம்ப நல்லா நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா சார் டெக்னீஷியன்ஸ் என்னுடைய நேம்லாம் வெளியில் வர்றதுக்கே நீங்களாக தான் காரணம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு நன்றி. அண்ட் ஆல்சோ டு மை ப்ரொடியூசர் அண்ட் குகன் சார் அண்ட் ஆல்சோ டு மை டிரெக்டர் ஹேம்நாத் நாராயணன். நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டீ கடையில் நின்று ஃபஸ்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆமாம், அதுக்கப்புறம் தான் வி கேம் டு நோ த சீரியஸ்னஸ் ஆஃப் திஸ் மூவி. ஏன்னா எல்லாம் லைக் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கொடுத்தாகணும், அந்த ஹாரரில் சினிமேட்டிக் ரேஷியோவும் இருக்கணும். ஆனால் படம் ஃபுல்லாக பாயிண்ட் ஆஃப் வியூ மூவிலேயே நம்ம ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ன்ற ஒரு ஜானரையும் தொடணும். ஸோ அது ரொம்ப ஒரு டெக்னிக்கலி ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எங்களால் எந்த ரிக்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியலை. ஏன்னா ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நாங்களே இருந்தோம். ஸோ அதனால் நல்லா கஷ்டப்பட்ட ஒரு மூவியை நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அண்ட் டெக்னிக்கல் வைஸாக இது ரொம்ப ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஜானர். ஏன்னா இந்த ஜானர் இன்னும் யாரும் தொடலை, அது நம்ம தமிழ் சினிமாவில். ஸோ நாங்கள் அதை ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே இருந்து ஃப்யூச்சரில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் லாட்.